அவர் வந்து நான் பிளர் பண்ணி எல்லாம் போட முடியாது. நான் பிளர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமும் இல்ல. ஸோ நான் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப டைம் அரௌண்ட் 2 ஆக போகுது. இன்னும் 5 மினிட்ஸ்ல 2 தவிர என்னால வந்து வீடியோ எடுத்து முடிக்க முடியல. ஏன்னா அவர் நான் ஆருஷ்க்கு பேருக்கு தான் அம்மா, பேருக்கு தான் மம்மி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோ, எதை பத்தி வீடியோன்னு சொல்லி. குட்டியை ரிவீல் பண்றதும் அவர் நேம் ரிவீல் பண்றதும் தான். ஏன்னா இனிமே நம்ம குட்டி வந்து ஃபாலோ வீடியோஸ்ல வர ஆரம்பிச்சிருவாரு. அங்க வந்து அவர் வந்து நான் பிளர் பண்ணி எல்லாம் போட முடியாது. நான் பிளர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா அவர் பிறந்துட்டாரு, அவர் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் வெளி உலகத்துக்கு. அண்ட் ஆருஷ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆருஷ் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் 1.5 years அப்போதான் வந்து நான் சேனல் ஆரம்பிச்சேன். ஸோ உங்க எல்லாருக்குமே அவனை தெரியும். ஸோ குட்டியும் நான் காமிச்சிடணும்ல. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, குட்டி இப்ப என்கிட்ட இல்ல, அவர் உள்ள தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால வீடியோ பண்ண முடியுது. அவரை வந்து வீடியோல காட்டலாம்னு சொல்லி 2-3 டேக் போனேன். டேக் போடுறது மட்டும் தான் மிச்சம். நான் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப டைம் அரௌண்ட் 2 ஆக போகுது. இன்னும் 5 மினிட்ஸ்ல 2 ஆக போகுது. அவ்வளவு நேரமும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேனே தவிர என்னால வந்து வீடியோ எடுத்து முடிக்க முடியல. ஏன்னா அவர் அழுதுட்டு இருந்தாரு. அவருக்கு திடீர்னு ஃபீட் பண்ண வேண்டியதா போச்சு. திடீர்னு வந்து ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னால முடியல அவனை வச்சுட்டு வீடியோ எடுக்க. ஸோ அதனால என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, அவனை தனியா கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டுட்டு நான் வந்து சொல்லிடலான்னு. இப்போ வந்து அவர் எப்படி இருக்காருன்றத ஸோ இப்படிதான் இருக்காரு குட்டி இப்போதைக்கு. இப்போ 2 months ஆயிருக்கு அவருக்கு. இந்த April 5 பிறந்தாரு, April 5 பிறந்தாரா. மே ஜூன் 5 வந்தா. நான் வந்து இந்த வீடியோ வந்து June 1 ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, நான் என்னைக்கு போஸ்ட் போடுவேன்னு தெரியல. ஸோ June 5 வந்தா அவனுக்கு 3 மாசம் ஆக போகுது. ஐ மீன் இன்னும் 4 daysல. இப்போ இப்படிதான் இருக்காரு அவரு. 2.25 சொல்லுவாங்களா, 2.25 மாசம்ல. கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்க. வளரணும் போல. இல்ல எனக்கு அவனை வச்சுக்க தெரியல. நான் அம்மா தான் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படி நான் ஹேண்டில் பண்ண தெரியல. உனக்கு முதல் குழந்தை இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஆருஷ்க்கு பேருக்கு தான் அம்மா, பேருக்கு தான் மம்மி. ஆனா என் மம்மி தான் அவனை வளர்த்தாங்க. தட் இஸ் எங்க மாமியார் தான் ஃபுல்லா அவனை வளர்த்தாங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த குழந்தை வளர்க்கறத பத்தி ஐடியாவே சுத்தமா இல்லை. ஏன்னா இவன் வந்து அழும்போது, அடம் பிடிக்கும் போதெல்லாம் எப்படி சொல்றது, எனக்கு என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. ஃபீட் பண்றேன், பாத்துக்கிறேன். ஆனா வந்து இப்போ ஆருஷ் வந்து அம்மாவோட ஊட்டிக்கு போயிட்டான். அம்மா வந்து டெலிவரிக்கு முன்னாடி இங்க வந்தாங்க. ஐ மீன் என்னோட 7th monthல அம்மா இங்க வந்தாங்க. ஏன்னா அம்மாக்கு அங்க சாட் கடை இருக்குன்னு நான் சொன்னேன் ஊட்டியில. ஸோ அவங்க வேலையை அவங்க பார்க்கணும்ல. ஸோ அங்க போய் அம்மா அந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆருஷும் கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் வச்சுனால சமாளிக்க முடியாதுன்னு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆருஷே பெட்டர்னு தோணுது. வீடு அமைதியா இருக்கு, ஒரு மாதிரி டல்லா இருக்கு. எனக்கு டல்லுன்ற சென்ஸ் எப்படி சொல்றது, சைலண்டா இருக்கு வீடே ரொம்ப. ஆருஷ் இல்லாம ரொம்ப நினைச்சேன் இந்த ஃபேஸ் ரிவீல் அண்ட் நேம் ரிவீல் வீடியோ போட்டுடலாம்னு சொல்லி. அண்ட் குட்டியோட ஃபேஸை பார்த்தாச்சு. இப்போ குட்டியோட நேம் என்னன்னா ஹம்தேவ். ஸோ ஹம்தேவ்ன்றதுக்கான அர்த்தம் இங்கிலீஷ்ல என்னன்னா காட் ஆஃப் கோல்டு. தமிழ்ல வந்து தங்கத்தின் கடவுள்னு நினைக்கிறேன். தமிழ்ல சரியா தெரியல, தங்கத்தின் கடவுள்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு பக்கம் நான் பார்த்ததுக்கு சிவனும் கூட வந்துச்சு. சிவனோட மறுபெயர் எல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல. ஹம்தேவ்ன்ற பேர் எதுக்கு நான் தமிழ் வந்ததால ஆருஷ் வச்சோம். பிளஸ் ஆறுமுகம், அந்த முருகரோட பேர் இன்ஸ்பயர் பண்ணி எங்க மாமனாரோட தாத்தா பேர் வேற அது. ஸோ அது வைக்கணும் சென்டிமெண்டலான்ற வர ஆறுமுகமோட ஆறு மட்டும் எடுத்து ஆருஷ்னு வச்சாச்சு. அவனுக்கு தமிழ் வந்துச்சு பேர் ஜாதகத்துல. இவனுக்கு வந்து சான்ஸ்கிரிட் ஹா வந்துச்சு. ஸோ ஹால பிரதர்ஸ் 2 பேருக்கும் கொஞ்சம் சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரி பேர் தான் நல்லா இருக்கும்ல ஸ்டார்டிங்லன்னு சொல்லி ஆருஷ் ஹம்தேவ்னு வச்சேன். ஏன்னா மத்த பேர்ல வந்து ஹரீஷ் அந்த மாதிரி, ஹர்ஷவர்தன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து காமனா இருக்க மாதிரி இருக்கே நேம், ரிப்பீட்டடா வர நேம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுனே தெரியாம ஹர்ஷித் வைக்கலாம்னு நினைச்சேன். அண்ட் அதுவும் இருக்குன்ற மாதிரி தோணுச்சா, சரி கொஞ்சம் யாருக்குமே தெரியாத மாதிரி பேர் வைப்போம், கேள்விப்படாத நேம் வைப்போம்னு சொல்லி ஹம்தேவ் சூஸ் பண்ணேன். அண்ட் வீட்டுல அவனை கூப்பிடுறது தேவ்னு தான் கூப்பிடுறோம். தேவ் நல்லா இருக்கல, ஆரு தேவ் அப்படிதான் நான் கூப்பிடுறது அவங்க 2 பேரையும். ஸோ இந்த நேம் தான் அவருக்கு வச்சிருக்கு. அண்ட் இப்போ 6 வருஷம் அங்க போகவே எனக்கு வீடியோ எடுக்க டைம் கிடைச்சதால இந்த வீடியோ எடுத்து நான் போட்டேன்.
அண்ட் குட்டி இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல வருவாரு. கொஞ்சம் வளர்ந்தோடனே கொஞ்சம் முகம்லாம் காட்டுவாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் யர் டைம்.